பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 4வது வசனம். முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலன்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றார்கள். தீபத்தை ஏந்துவோர். தான் மீண்டும் வருவேன் என்று இயேசு முதல் முறை பூமியில் வந்தபோதே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார். யோவான் 14:3 வாசித்து பாருங்கள். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஆனால் அவர் வரப்போகிற நேரத்தை குறித்து யாருக்கும் தெரியாது. ஆகவே தான் எப்போதும் விழிப்போடு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:36 வாசித்து பாருங்கள். அந்த நாளோ நேரமோ பற்றி தந்தை ஒருவருக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, வானதூதர்களுக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று சொல்கிறார். எனக்கு அருமையான பிள்ளை, விழிப்போடு நாம் எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை இந்த ஓமையில் அழகாய் நமக்கு எடுத்துச் சொல்கிறார். கலன்கள் நிறைய எண்ணெய் எடுத்து சென்ற அந்த இளம்பெண்கள் வானக விருந்திலே அவரோடு உள்ளே நுழைய முடிந்தது, மகிழ்ந்திருக்க முடிந்தது. ஆனால் ஆயத்தம் இல்லாமல் சென்ற மற்ற 5 பெண்களுடைய நிலையை பாருங்கள். அவர்கள் நினைத்தார்கள், ஒருவேளை ஓடி சென்று எண்ணெய் வாங்கிவிட்டு வந்தால் உள்ளே செல்லலாம் என்று. வந்து அவர்கள் சொல்கிறார்கள் மத்தேயு 25:11, ஐயா ஐயா, எங்களுக்கும் கதவை திறந்துவிடும் என்று. அவர்களுக்கு கிடைத்த பதிலோ மிகவும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. மத்தேயு 25:12 இயேசு சொல்கிறார், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்று. தேவன் விரும்புவதெல்லாம் அவருடைய மகன் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் ஆவலோடும் ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான். இப்படிப்பட்ட ஒரு விருந்திலே கலந்து கொள்ள நாம் ஆசைப்படுவோம். ஜெபம் செய்வோம். அப்பா, பரலோக விருந்திலே கலந்து கொள்ள எங்களுக்கு அழைப்பு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம் ஆவியானவர் தாமே எப்போதும் நாங்கள் ஆயத்தமாக தீபத்தை ஏந்துவதற்கு எண்ணெயை தயார் செய்திருக்கிற மக்களாக இருக்க செய்யும். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம். ஆமேன்.